வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. பொதுவான ஒரு சில விஷயம் பார்த்துட்டு செய்யுளுக்கு வந்துடலாம். கவியரசர் கண்ணதாசன் நாஸ்திகனாக இருந்து ஆஸ்திகனானவர். அவர் சினிமா தொழிலில் தான் இருக்கிறார் அப்படின்னாலும் கூட சினிமா தொழிலில் அவருக்கு நிறைய பேர்த்த பிடிக்கல. ஆனால் ரொம்ப பிடித்தவங்க அப்படின்னாக்கா தேவர். ஏன்னா சினிமா தொழிலிலும் கூட இப்படித்தான் வாழணும்னு நியாயமாக வாழ்ந்தவர் அப்படின்னு அவர் நினச்சிருக்கார். இவர் சரியான குடிகாரர். இவருக்கு ஒரு சமயத்தில் மது விலக்கெல்லாம் அமுலில் இருந்தப்போ ஊசியெல்லாம் போட்டுக்கிட்டு தன்னை போதையிலேயே வச்சுருப்பாராம். அப்படியெல்லாம் கூட இருந்தவர். அந்த அளவுக்கு அவர் போதைக்கு அடிமையானவர். இவர் சைடு தேவர் ஒரு படம் எடுக்கிறார். அதாவது நிறைய படம் எடுத்தார். தெய்வம் அப்படின்னு ஒரு படம் எடுக்கணுன்ட்டு முடிவு பண்ணிட்டார். இந்த தெய்வம் படம் அப்படிங்கிறதுல பாடல்கள் ரொம்ப சிறப்பாக வரணும். ஏன்னா அவர் பெரிய முருக பக்தர் அப்படிங்கிறதுனால ஒரு கண்ணதாசன் தான் இதுக்கு சரியானவர். கண்ணதாசன் தான் அப்பயும் அது அவர் ஒரு முடிசூடா மன்னன் இல்லையா பாடல்கள் எழுதுறதுல. இப்போ சரி நேர்லேயே போய் பார்த்து அவர்கிட்ட விளக்கம் சொல்லி பாட்டு எழுத சொல்லலாம் அப்படின்ட்டு நேர்லேயே கண்ணதாசன் இருக்கிற இடத்த தெரிஞ்சு, ஏன்னா அவங்க பாட்டு எழுதுறதுக்காக எங்கே வேணாலும் இருப்பாங்க, போகிறார். போகும்போது அளவு கடந்த போதையில் இருக்கார் கவியரசர் கண்ணதாசன். அப்படியே வாயிலெல்லாம் சொல்லு வலுதான். இவர் எப்பயுமே பார்த்திங்கன்னாக்கா அப்படியே சந்தனம்லாம் மேலே பூசிக்கிட்டு இவர் எப்பயுமே தெய்வ கடாட்சத்தோடு இருக்கிறவர். போகும்போது அவருக்கு மனசில் ஒரு ஷாக்கு. யாருக்கு? தேவருக்கு. பக்தி படம் எடுக்கணும்னு நினச்சிட்டு வரோம். இவர்கிட்ட சொல்லலான்னு வந்தால் இவர் இப்படி இருக்கிறாரு. இவருக்கு எப்படி நாம் புரிய வைக்கிறது? இவர் போதை எப்போ தெளிஞ்சு நாம் எப்போ இது பண்ணுறதுன்னு நினைக்குமோன்னு இவர் தடுமாறிக்கிட்டே வாங்க வாங்க தேவரையா, அப்படியே பேச்செல்லாம் குழையுது, உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, உதவியாளர்கிட்ட இனிமேல் இவரை குடிக்க வேணான்னு சொல்லுங்கள். இனிமேல்னா நாளைக்கு காலையில் என்னை இந்த இடத்துல பார்க்க சொல்லுங்கள், கார் வேணால் நம்ம அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவருக்கு சொன்னால் புரியாது. யாருக்கு? கண்ணதாசனுக்கு. அவ்வளோ போதையில் இருக்கார். அவர் அப்படியே கிளம்புறாராம். கிளம்பும்போது கண்ணதாசன் அப்படியே ஒரு பாடல் அந்த போதையிலையும் பாடுறார். மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குளம் காக்கும் வேளையா அப்படின்னு பாடினாராம். அப்படியே தேவர் ஸ்தம்பிச்சு போய் நின்றுட்டாராம். என்ன காரணம்னா இவர் முருகனை பற்றி எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த வரிகள் அவ்வளோ நல்லா இருக்குது. இன்னொரு முக்கியமானது என்னன்னா, மருதமலை முருகன் தான் தேவரையே வாழ வைத்தவர். அதை அவர் பிரதானமாக நம்பிட்டு இருந்தவர். அப்படியே ஸ்தம்பிச்சு போய் அந்த போதையில் இருக்கிறவர் கிட்ட உட்காந்துக்கிட்டு, இந்த வரியை மாற்றிடாதீங்க, என் படத்துக்கு இந்த பாட்டு வேணும் அப்படின்னு சொன்னாராம். அந்த படத்தில் முருகனை பற்றி 6 பாடல்கள் கவியரசர் எழுதியிருப்பார் பாருங்க. அடாடா, அதாவது அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, முருகன் மேலே இருந்து பார்த்துருந்தா கூட என் படைப்பில் இப்படி ஒரு பிரம்மாண்டமா அப்படின்ட்டு அவரை அவ்வளோ புகழ்ச்சியாக எழுதியிருப்பார். அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்படி ஒரு பக்கம் இவருடைய விஷயங்கள் ரொம்ப பிரமிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் கண்ணதாசன் எல்லா சாதனைக்குமே போகிறார். ஆனால் அவரால் ஒன்று மட்டும் முறியடிக்க முடியல. என்ன? அவர் கடன். பார்த்திங்கன்னா அது அவர் வித்தியாசமாக அதை சொல்லுவார், கடனை தீர்க்க முடியல அப்படின்ட்டு. 3 ரூபா சம்பளத்துக்கு போனப்போ 5 ரூபா இருந்தால் பரவாயில்லன்னாங்களாம். நினச்சாராம். 5 ரூபா வந்துச்சான். 5 ரூபா சம்பாதிச்சப்போ 10 ரூபா இருந்தால் பரவாயில்ல, அதுவும் கிடைச்சிதான். இப்படி படிப்படியாக 100, 1000, லட்சத்துக்கு வந்துட்டார். லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் போதும் பத்தில். மிஷின் அடிக்கிறது, அதாவது நோட் அடிக்கிற மிஷின் வாங்கிக்கிட்டால் தான் பத்தும், அது ஒரு மிஷின் பத்தாதுன்னாராம். அந்த அளவுக்கு அவர் சம்பாதிச்சும் கூட
கடன் தீர்த்துக்க முடியல. இப்படி அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த தேவர் மேலே அவர் ஒரு அளவு கடந்த பிரியம் வச்சுருக்கார். ஒரு தடவை தேவர் அதிகாலை நேரத்தில் கண்ணதாசனை தூங்கிட்டு இருக்கும்போதே வந்து எழுப்பி விட்டாராம். என்ன நீங்கள் வந்திருக்கீங்க, ஏதாச்சும் பாட்டு எழுதணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துக்கு போகிறோம், வாங்க, நீங்கள் குளிக்கல, அங்கே போய் குளிச்சிக்கலாம் வாங்க அப்படின்னாங்களாம். டக்குன்னு கிளம்புனாராம், ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு வாங்க அப்படின்னாங்களாம். இவர் போகும்போதும் தூங்கிட்டு இருக்கிறார். ஏன்னா ஆல்ரெடி போதையில் இருப்பார். அப்படியே தூங்கிட்டு இருக்காராம். கண்ணதாசன் நம்ம நினச்ச இடம் வந்துடுச்சு, எந்திரிங்க அப்படின்னு எழுப்பி விட்டால் அதுதான் திருப்பதி. அப்படியே இறக்கி விட்டால் எங்கே இருக்கிறோம்? திருப்பதியில் இருக்கோம். திருப்பதியில் இருக்கோமா? இந்த சாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் என்னால் அவ்வளோ நேரம்லாம் கீவில் நின்று பார்க்க முடியாது அப்படின்ட்டு கார்லேருந்து இவங்க ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வெளியவே அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா அப்போ அங்கே இருக்கிறவங்க கண்ணதாசன் தான் வந்திருக்கிறார், தேவரை தெரியல அவங்களுக்கு. அதை போய் நிர்வாகத்துக்கிட்ட சொல்லி நிர்வாகம் வந்து கண்ணதாசனை கூட்டிக்கிட்டு போகிற அளவுக்கு வந்துடுச்சு. என்ன காரணம்னா, கண்ணதாசன் அப்போ எழுதின பாடல்கள் தெலுங்கில் மொழிபெயர்த்து ஆந்திராவில் அப்படியே கொடி கட்டி பறக்குதான். இன்றைக்கும் தேவஸ்தானத்தில் அந்த பாட்டை ஒலிக்க வைக்கிறாங்க, தேவஸ்தானத்திலேயே. மேலும் பார்த்திங்கன்னா திருப்பதி மலை ஏறுறதுக்கு 2 பக்கம் வழி இருக்குது. 2 பக்கமும் வழி நெடுக அந்த பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. என்ன பாடல் அப்படின்னா, கண்ணன் வந்தான் மாய கண்ணன் வந்தான், கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான், அது ஒரு பாடல். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, அந்த பாடல். இது 2ம் பார்த்திங்கன்னா அவங்க இதில் மொழிபெயர்த்து ரொம்ப ரொம்ப புகழ் அப்படிங்கிறது வந்துடுச்சு. மேலும் நிறையா வேங்கடவானை பற்றி பாடல்கள் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் நிறைய எழுதியிருக்கிறார். திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஓர் திருப்பம் நேருமடா, அந்த பாடல் கூட அவர் எழுதினது தான். இந்த மாதிரி பாடல்கள் எழுதினவர்னு அவங்களுக்கு தெரிஞ்சு நிர்வாகமே வந்து இவரை அழைச்சிக்கிட்டு போகிறதுக்கு வந்துட்டாங்க. தேவருக்கு ஒரு சந்தோஷம், ஆஹா இன்றைக்கி நம்ம நிற்காத இவரை போய் பார்த்தரலாம் வேங்கடவனை கண்ணதாசன் அருளால் அப்படின்ட்டு கூட்டிக்கிட்டு போகிறாங்க. சகல மரியாதையோடு இவங்களை கூட்டிகிட்டு போய் சாமியை ஒரு கொஞ்ச நேரம் நிற்க வச்சு காமிச்சிட்டு அப்படியே வளம் வரும்போது உண்டிக்கிட்ட வராங்க. உண்டிக்கிட்ட வரும்போது அந்த இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கோவிலில் உண்டியல் இடத்துல கீவில் நின்று பணம் செலுத்துறதுன்னா திருப்பதி தான். அங்கே பார்த்திங்கன்னா போனோடனே கண்ணதாசனை அறியாமல் அழுகுறாராம். ஏன் அப்படின்னா அங்கே ஒரு பக்கம் பணமாக குமியுது, இவருக்கு கடனாக இருக்குது. அப்போ பணம் போட நான் எடுத்துகிட்டு வரல அப்படின்னப்ப அவர் தேவர் ஒரு பெரிய பையை காமிச்சு, வேணுங்கிறத எடுத்துக்கோங்க, எடுத்து போடுங்க, இது கணக்கிலலாம் வேணாம், நீங்களே போடுறது தான் அப்படின்னாராம். எனக்கு அதெல்லாம் வேணாம், ஏதாவது ஒரு சீட்டு ஒரு பேனா இருந்தால் கொடுங்களே அப்படின்னாராம். அந்த இடத்துலையே அவர் வச்சுருந்துருக்கார். அப்போ உடனடியாக, ஏன்னா கண்ணதாசன் கவிதை எழுதுறதோ பாடல் எழுதுறதோ வசனம் எழுதுறதோ ரொம்பலாம் யோசிக்க மாட்டாராம், அப்படியே வருமா. அப்போ ஏதோ ஒரு கீர்த்தனை எழுதி கடனை தீர்த்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் உண்டியில் போட்டிருக்கார். அதுக்கு போயிட்டு வந்த ஒட்டி கடன் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அவர் கடன் இல்லாத வாழ்ந்தார் அப்படின்ட்டு அவருடைய சுய சரிதையில் வருது. இப்போ என்ன இதுக்கு சொல்ல வரேன்னா, திருப்பதி நம்ம நினச்சா டக்குன்னு போய் பார்க்க முடியாது, சிரமந்தாங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்னாலும் கூட முயற்சி பண்ணினா நடக்கும். அங்கே போயிட்டு உள் மனதோடு நீங்கள் எதை கேட்டாலும் அவர் நடத்தி கொடுப்பார். அதனால தானே அவ்வளோ கூட்டம் போகுது. ஆக போயிட்டு வாங்க. கண்ணதாசனுக்கு அந்த அருள் கிடைச்சது. ஒவ்வொருத்தருக்கும் எந்த அருள் கேட்டாலும் அது கிடைக்கும். அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும். நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும். அடுத்து செய்யுள். மன்னனாக வாழ்பவன், இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள்
ஜென்ம மீதனத்தோன் பத்தில் சேர்ந்தோன் பாக்கியத்தில் தன்மாய் வந்தோன் உச்சம் சார்ந்திட சுபராய் நிற்க வன்பல லக்கணத்தோன் வந்திட லக்கினத்தில் இன்பமும் வளமும் பெற்று ராசனாய் வாழ்ந்திருப்பான். சொன்னது செய்யுள். இனி இதனுடைய பொருள். லக்கினத்தில் ஒரு உச்ச கிரகம் நிற்க, 10ல் ஓர் உச்ச கிரகம் நிற்க, 9ல் ஓர் உச்ச கிரகம் என்று அமர்ந்திருக்க, லக்னாதிபதி 4ல் நின்றிருந்தால் அந்த ஜாதகன் ஏராளமான சுகங்களுடன் சௌரியங்களும் பெற்று மன்னனுக்கு நிகராக வாழ்வான். சொன்னது பார்த்திங்கன்னா செய்யுளுடைய பொருள். இது பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா இதுக்கும் பொருந்துமா அப்படின்னா கடக லக்னமாக இருந்தால் பொருந்தும். கடகத்தில் ஒரு கிரகம் உச்சன்னா குருவை வச்சுக்கலாம். இதுவே ஒரு பெரிய நல்ல விஷயம். குரு லக்னத்தில் இருக்கிறதே சிறப்பு. அதில் உச்சம் பெற்று நிற்கிறார், அது ரொம்ப சிறப்பு இல்லைங்களா? 9ல் ஒரு கிரகம் உச்சம், சுக்கிரன் அங்கே உச்சம் பெற முடியும். சுக்கிரன் உச்சம்னாவே லக்ஸுரி. அது அடுத்து சூரியன் 10ல் உச்சம், இது அதை விட பெரிய விஷயம். ஏன்னா தனாதிபதி உச்சம் பெறுகிறார். மேலும் சூரியன் உச்சம்னாவே மன்னனுக்கு நிகரான வாய்ப்புகள் உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி 4ல் நிற்கிறார், அங்கேயும் அவருக்கு எந்த கெடுதலும் இல்லை. அப்போ என்ன, மன்னருக்கு நிகரான ஒரு வாய்ப்பு தான். சரி, இதெல்லாம் எப்படி கிடைச்சிருக்கோம் அப்படின்னா, பொதுவாகவே 3 கிரகம் உச்சம் பெற்றால் அதில் பெரிய நன்மைகள்லாம் இருக்குதுன்றாங்க. அது ஒரு தனி. இவன் முன் ஜென்மத்தில் ஏளனப்பட்டு வாழ்பவர்களை பார்த்திங்கன்னா சௌகரியத்துக்கு உள்ளாக்கியவன். எத்தனையோ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் தொழில் அப்படின்னா எதோ சொல்கிறாங்க, ஒன்றும் புரியாததெல்லாம் சொல்கிறாங்க. படிப்பு அப்படின்னாலும் அப்படி வந்துடுச்சு, எல்லா விஷயமும் அப்படி போகுது. அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டலாம். அன்றைக்கின்னா என்ன, ஒரு 3-4 வகை தொழில் தானே. மீன்பிடி இருந்திருக்கலாம், நெசவு இருந்திருக்கலாம், விவசாயம் இருந்திருக்கலாம், வணிகம், இவ்வளோதான். இதுதான் முக்கியம். அப்போ இந்த மாதிரி சார்ந்த துறையில் பார்த்திங்கன்னா மீன்பிடியை விட்டுடலாம். விவசாயம்னா அதுக்கு ஒரு ஓனர் இருப்பார், அவர்கிட்ட கீழே வேலை செய்கிறவங்களாம் கிட்டத்தட்ட ஒரு அடிமை மாதிரி தான். அவங்க வீட்டில் ஏதாச்சும் ஒரு செலவுன்னா கூட முதலாளிகிட்ட போய் கையேந்தி நிற்கணும். கையேந்தும் போது ஏளனப்படுத்துவார். வியாபாரி அப்படின்னாலும் முதலாளியாக இருப்பார் ஒருத்தர், அவங்கக்கிட்ட இருக்கிற தொழிலாளியை ஏளனப்படுத்துவாங்க. இப்படியெல்லாம் இருந்திருக்கு. இப்படியெல்லாம் சங்கடத்தோடு வாழ்ந்தவர்களை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்வாழ்க்கைக்கு வழிவகை செய்திருப்பான். முதல்ல இந்த பணியாளர்களுக்கு பார்த்திங்கன்னா உணவுங்கிறதே ஒரு போராட்டமாக இருந்திருக்கும். இந்த போராட்டங்களை நீக்கி கொடுத்துருப்பான். அவர்களுடைய முக்கிய தேவைகளை, அவர்களுக்கும் குழந்தைகள் இருக்கும், எல்லாம் இருக்கும், பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணுறதெல்லாம் கூட ரொம்ப சிரமத்தில் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் ஒரு திருப்தியோடு நிறையா பேர்த்த வாழ வைத்திருப்பான். இந்த புண்ணிய பேருக்கெல்லாம் பலன் வேணும் இல்லையா? அப்போ அடுத்த ஜென்மம் எடுக்கிறான். அடுத்த ஜென்மம் எடுக்கும்போது இவனுக்கு கிரகங்கள் இப்படி அமைஞ்சிருது. இவனுடைய செயலுக்காக தான் அந்த கிரகங்கள் அப்படி அமைஞ்சது. இந்த ஜென்மத்தில் பார்த்திங்கன்னா மன்னருக்கு நிகரான சுகவாதியாக இருக்கும் வாய்ப்பு உண்டு. இப்போ இது தானாகவே கிடைக்கும். இதில் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னா, இந்த குரு பகவான் லக்னத்தில் அவர் தான் நிற்பார், அவருடைய பிரஸ்தேக ஸ்தலம். 9ல் சுக்கிர பகவான் நிற்பார், அவருடைய பிரஸ்தேக ஸ்தலம். மேலும் தினசரி சூரிய நமஸ்காரம் 10ல் அவர் தான் நிற்பார். மேலும் பார்த்திங்கன்னாக்கா குலதெய்வத்தையும் நல்லா கும்பிடும்போது இது மேலும் மேலும் வளர்ந்து பெரிய இன்பத்துக்கு ஆளாகுபவனாகவும் ராஜனாகவும் வாழும் வாய்ப்பு இவனுக்கு கிடைக்கும். அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும். நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். பார்ப்பதற்கு ஃபோன்பே, ஜிபே செய்தால் போதுமானது.
நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும். அடுத்து வைரவரி ஒன்று தம்பதம் என்றவர் சொல்லியிருக்கார். மதியை இழந்தோர் இறைவனை அறிய மாட்டார்கள். அறிவின் மூலமே இறைவன் உள்ளும் புறமும் மெய்த்துணையாய் இருப்பதை உணர முடியும். அருமை. மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி. வணக்கம்.